என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் சீரிஸ் நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம்ல, அதில் வந்து 8th டாப்பிக்காக இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச டாபிக் தான். இருந்தாலும் வந்து என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி மாதிரி இந்த வீடியோ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினச்சேன். மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து லைட்டாக பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறீங்க, அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து வாங்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ சிம்பிளாக நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க, ரொம்ப இது வந்து காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ மியூச்சுவல் ஃபண்டு இதுக்கு முன்னாடி எப்படின்னா ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. மியூச்சுவல் ஃபண்டுனா ஒரு லார்ஜ் கேப்பு, அப்புறமா இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறமா ஸ்மால் கேப், மிட் கேப், இந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி தான் இருந்தது. அவங்களுக்கு பிடிச்ச இன்னும் பிராண்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எல்லாருமே வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6000+ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னு போகிறவன் இந்த வெரைட்டிஸை பார்த்துட்டே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்றான். ஐ மீன் இதில் போட்டால் பெட்டர் ரிட்டர்ன் வருமா, அதில் போட்டால் பெட்டர் ரிட்டர்ன் வருமானு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து இருக்கிறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு ரீசனாக வந்து இருக்குது. சரி, ஓகே, எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸ் ப்ளஸ் வந்து அதில் இருக்கிற குட்டி குட்டி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து செலக்ட் பண்ணுறதுல இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்ஸ். ஸோ லார்ஜ் கேப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது இந்தியாவில் இருக்கிற டாப் 100 கம்பெனிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, எல்என்டி, அதுக்கப்புறமா ரிலையன்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் வந்து இந்த லார்ஜ் கேப்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து நிஃப்டி மாதிரி தான். ஏன்னா நிஃப்டி எப்படி டாப் 50 கம்பெனிஸோ அதே மாதிரி லார்ஜ் கேப்ஸ் வந்து டாப் 100 கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் இதெல்லாம் இப்போ டாட்டா, ரிலையன்ஸ், இந்த மாதிரி டாப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால முதல்ல வந்து இது வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப பெருசாக கிடையாது. அதாவது எவ்வளோ பெரிய மார்க்கெட் க்ராஷ் வந்த போதும் இந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இறங்கும், திரும்பி ரெக்கவர் ஆகிட்டு அந்த பழைய பொசிஷனுக்கே வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுற ஒரு ஆப்ஷன், ஒரு சேஃபான ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லார்ஜ் கேப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இதில் இருக்க ஒரு நெகட்டிவ் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இருக்கிற அந்த டாப் 100 கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக வாங்கினீங்கன்னா ஆப்வியஸாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து உங்களோட லார்ஜ் கேப் ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுவார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இப்போ நீங்கள் 100 ரூபா பே பண்ணுறீங்கன்னா 1% வந்து அவர் வந்து கமிஷனாக வந்து எடுத்துகிட்டு 99 rupees இருக்கிற மீதி காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவார். அதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. லார்ஜில் ஒரு 80%, ஸ்மாலில் வந்து ஒரு 4%, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவார். கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து கேஷாக ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அது வந்து மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக் திங்க். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த லார்ஜ் கேப் மேனேஜ் பண்ணுற இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க யூஸ்வலாக என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இண்டெக்ஸை வந்து பீட் பண்ணி உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிட்டர்ன் வந்து கொடுப்போம், அதனால் நீங்கள் எங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் லாஸ்ட்டு வந்து ஒரு 5 வருஷமாக எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடியும் ஹிஸ்டாரிக்காக ஆவரேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை வந்து பீட் பண்ணதே கிடையாது. அப்போது யோசிச்சு பாருங்கள், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரெயிட்டாக டாப் கம்பெனி வந்து இருக்கிறது தான் அந்த இது இண்டெக்ஸ் ஃபண்டு. அதுக்கு வந்து பெருசாக அனலைஸ்லாம் தேவையில்லை. நீங்கள் கொடுக்குற காசு கரெக்டாக அந்த 50ல் ஈக்குவலாகவோ இல்லை ஒரு ப்ரொபோர்ஷனாகவோ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் ஆகிடும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி, அதுக்கப்புறமா அதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா 1% வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சேவ் பண்ணுறீங்க. ப்ளஸ் வந்து லார்ஜ் ஃபண்டோட ஆல்ரெடி அந்த பார்த்திங்கன்னா அது ஒரு பெட்டர் ரிட்டர்னும் கொடுத்துட்ருக்கு. அப்போ ஏன் லார்ஜ் கேப் ஃபண்டில் போய்ட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. மேபி ஃபேன்சி வேர்டு அப்படின்றனால எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிள், நான் ரொம்ப கதவாளம் இழுக்க விரும்பல. இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெஸ்ட்டு. லார்ஜ் கேப் ஃபண்ட் லார்ஜ் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இண்டெக்ஸில் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சேவ் பண்ணும். ஏன்னா ஹிஸ்டாரிக் டேட்டா எடுத்து பார்த்தா லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து பீட் பண்ணவே இல்லை.
ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம், இது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸ்ட்ரைட்டாக இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை பேங்க் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை பிஎஸ்சியில் இருக்கிற டாப் 30 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஸ்ட்ரைட்டாக டாப்பில் இருக்கிற அந்த 30 கம்பெனியோ 50 கம்பெனியோ பேங்க் கம்பெனியில் அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரொப்போசிஷன் உங்களுக்கே தெரியும், இண்டெக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து 3%, டாட்டா வந்து அந்த எந்த ப்ரொப்போசிஷனில் இருக்கோ அதே ப்ரொப்போஷனில் வந்து இது வந்து இன்வெஸ்ட் ஆகிடும். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லாங் டேர்முக்கெல்லாம் நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபண்டாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஃபண்ட். மிட் கேப் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100க்கு அப்புறமா 101 இருந்து ஒரு 250 கம்பெனி வரைக்கும் இருக்கிற அந்த 150 கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த டாப் 100க்குள்ளே போகிற கம்பெனியாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து உங்களோட ரிட்டர்னை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி வந்து லார்ஜில் இருக்குது, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி அவங்க காசை வந்து டிவிடெண்டாக கொடுப்பாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட ஏர்னிங்ஸை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கம்பெனியை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஆப்வியஸாக வந்து க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆப்வியஸாக அவங்களோட ஃபண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இண்டெக்ஸை விட கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் கேப் வந்து ஃபண்ட்ஸ். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் நேம் சஜஸ்டட், அதே தான் 250க்கு மேலே மிச்சம் இருக்கிற எல்லா க்ளோஸ் டு 2000 லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து இருக்குல்ல. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனியில் வந்து வருவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறாங்கள, இவங்க முதல்ல மீடியம்குள்ளே போவாங்க, அப்புறம் லார்ஜ்குள்ளே போவாங்க. அப்போ பாருங்கள் அதோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ரிலையன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, இன்ஃபோசிஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து 10 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இன்றைக்கி என்ன அமௌண்ட்டில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸ், ஏன்னா 1985 நினைக்கிறேன் ரெண்டு கம்பெனியுமே க்ளோஸ் டு ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 30 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1500-1600 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே பொட்டென்ஷியல் தான் இப்போ இருக்கிற எல்லா ஸ்மால் கம்பெனிஸ்லையும் இருக்குது. ஆனால் எந்த கம்பெனி அப்படி வரும் அப்படின்றது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ ஸ்மால் கேப் ஆப்வியஸாக மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப்பை விட ஒரு பெட்டர் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் கேப் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த 4மே வந்து பார்த்திங்கன்னா போதும். இதுக்கு மேலே நீங்கள் போயிட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்போ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த 4க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து போதும் அப்படின்றது தான். ஆனால் இது தாண்டி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அது வேணுமா வேணாமான்ட்டு நீங்கள் வந்து டிசிஷன் வந்து எடுத்துக்கோங்க. அஞ்சாவதாக நம்ம என்ன பார்க்கலாம்னா ஃப்ளெக்ஸி கேப். ஃப்ளெக்ஸி கேப் அந்த நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இருக்குல்ல, இவங்க வந்து எவ்வளோ ப்ரொப்போர்ஷனில் வேணாலும் மாற்றிக்குவாங்க. இப்போது திடீர்னு வந்து மார்க்கெட் வந்து இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப்பில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி லார்ஜ் கேப்பில் போட்டுருவாங்க. அப்புறமா லார்ஜ் கேப் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா உடனே அங்கே இருக்கிற காசு எடுத்து ஸ்மால் கேப்லேயும் மீடியம் கேப்லேயும் வந்து மாற்றி இந்த மாதிரி ஷஃபில் பண்ணிவிட்டு பண்ணுறது ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கேப் சொல்லுவாங்க. மல்டி கேப்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% வந்து ஸ்மால் கேப், 25% வந்து மிட் கேப்பில் இருக்கும், 50% வந்து லார்ஜ் கேப் இருக்கும். இல்லைன்னா லார்ஜ் கேப்பில் வந்து 25 வச்சுட்டு ஸ்மால் கேப்பில் வந்து ஒரு 50 அப்படி. அதாவது மினிமம் ஒரு செக்டர் மினிமம் ஒரு கேப்பில் வந்து 25% வந்து இருக்கிற மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த டிவிடெண்ட் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். அதாவது நீங்கள் மோஸ்ட்லி டிவிடெண்ட் பேஸ்டு கம்பெனிஸை வந்து இவங்க வச்சுருப்பாங்க. எப்போல்லாம் வந்து அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அதை அக்குமுலேட் பண்ணிட்டு இயர்லி ஒன்ஸ், 6 months ஒன்ஸ்ன்ற டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும். மோஸ்ட்லி இது வந்து நாட் ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிவிடெண்ட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப பெரிய லம்சம் அண்ட் காப்பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்கிறவங்க இந்த டிவிடெண்ட் ஃபண்டை வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் மற்றவங்களுக்கு வந்து இது வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. மோஸ்ட்லி இப்போ ரிட்டையர்ட் பீப்புள் இருக்காங்க, ஒரு பல்க் அமௌண்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ட்ரை பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. வேல்யூ ஃபண்ட்ஸ் எப்படின்னா, சில கம்பெனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கம்பெனியாக இருக்கும். ஏதாவது ஒரு ரீசன்னால் மேபி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நல்லா இறங்கி அண்டர் வேல்யூவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற கம்பெனியை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க நினைப்பாங்க இந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போகும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இது என்னென்னா, ஆல்ரெடி அந்த கம்பெனி வந்து செத்து போயிருக்கும். ஐ மீன் நிறைய லாஸு, நிறைய கடன், மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸில் இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டெட்டில் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கம்பெனிக்கு ஃப்யூச்சரில் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்ட்டு நினைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து இந்த கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேல்யூ வந்து எப்படின்னா, நல்ல கம்பெனி அண்டர் வேல்யூவில் இருக்குது, அது இன்வெஸ்ட் பண்ணுறது வேல்யூ. இது வந்து பார்த்தா இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ, இன் டர்ம்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எல்லாத்துலேயுமே வந்து டவுனாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில் வருவாங்க. அவங்கக்கிட்ட ஓகே ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து இப்போ கையில் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, ஆனால் சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்டு ஏன்னா சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணலாம். அதனால் எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து கீழே இருக்காங்க. அந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டாப் 3, டாப் 5 கம்பெனிஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் வந்து மொத்தமாக உங்கள் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து கொடுப்பாங்க. அதாவது இப்போ கரண்ட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்குது, அந்த ட்ரெண்டில் எந்த கம்பெனி வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஃபோக்கஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து தீமேட்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தீமேட்டிக் அப்படின்னா தீம், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபுல்லாக எல்லாமே வந்து அப்படியே கவர் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து கொஞ்ச நாள் கழித்து ஐடி நல்லா போதா உடனே ஐடி ஃபுல்லாக போவாங்க. அந்த மாதிரி ஒரு தீம், அதாவது ஒரு செக்டாரை வந்து கம்ப்ளீட்டாக டார்கெட் பண்ணுவாங்க. அதாவது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த செக்டார் வந்து பர்ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த மாதிரியான இதில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து திமேட்டிக் கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ELSS அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்லி டேக்ஸ் பீப்புள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 3 வருஷம் வந்து மினிமம் லாக்இன் பீரியட். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ அதில் 10% டேக்ஸ் இருக்குது. ஸோ அதை டேக்ஸ் லேப் படி அது என்ன வருமோ அது நீங்கள் பே பண்ணுவீங்க. இதுவும் கிட்டத்தட்ட லார்ஜ் கேப் மாதிரி தான். லார்ஜ் கேப்பில் ஒரு 80% அமௌண்ட்டை வந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க. மீதி வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆப் பண்ணுவாங்க. ஏன்னா டேக்ஸ் வந்து 1.5 lakhs கேப்பில் இருக்கிறவங்க, 1.5 lakh வரைக்கும் நீங்கள் அதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து அபோவ் 30%, அபோவ் 15% இருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, வேறு எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு இல்லை, நீங்கள் உங்ககிட்ட என்பிஎஸ் இல்லை, உங்களோட பிஎஃபோட அமௌண்ட்டு வெறும் ஒரு 20-30,000 தான் இருக்குது, உங்கள்கிட்ட பெருசாக மெடிக்கல் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஸோ நான் எப்படி டேக்ஸ் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ELSS ஃபண்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆல்மோஸ்ட் இது லார்ஜ் கேப் மாதிரி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்ட் பண்ணோம். உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 கேட்டகரி வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ கேட்டகரி அவைலபிள் இருக்குது. ஒரு கேட்டகரியில் எவ்வளோ கம்பெனிஸ் இருப்பாங்க அப்படின்னு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்றது சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. எனக்கு வந்து என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். மேபி ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த செக்டரில் இந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம பண்ணலாம். அது பார்ப்போம் ஃப்யூச்சரில். நீட் இருந்தால் அந்த மாதிரி கூட நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம கிளியராக பேசிட்டோம். பட் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும்ல, அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். அப்போ தான் வந்து மேபி இது ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டைப்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. ஓப்பன் அப்படின்னா சிம்பிள், நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கினீங்கன்னா நாளைக்கு கூட இமீடியட்டாக விற்றுடலாம், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இதை வந்து ஓப்பன் டைப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. க்ளோஸ் டைப் அப்படின்னா
நீங்கள் வாங்குகிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மினிமம் ஒரு பீரியடுக்கு வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்து இருக்கணும், நீங்கள் விற்கவே முடியாது. அதுதான் வந்து க்ளோஸ் டைப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த இஎல்எஸ்எஸ் வந்து எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இஎல்எஸ்எஸில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து அது லாக்கிங் பீரியட். அதுக்கு முன்னாடி பிரேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் பிரேக் பண்ணால் அதுக்கு வந்து பெனால்ட்டி போடுவாங்க. அந்த கிளாஸ் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்களே மியூச்சுவல் ஃபண்டில் வந்து க்ரோத் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் சிம்பிள். இப்போது இந்த மாதம் வந்து இந்த வருஷம் வந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு 1100 வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிவிட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவோம்னா அந்த 100 ரூபாய் ஏர்ன் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதையும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து க்ரோ பண்ணும். ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெரி நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அந்த 1100 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பர்ஃபார்ம் ஆகும். அதாவது உங்களோட ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு க்ரோத் அமௌண்ட் என்ன இருந்தாலும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோத் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டிவிடெண்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதெல்லாம் நான் சொன்ன எல்லா டைப்லையும் இந்த டைப்ஸும் இந்த கேட்டகரிஸ் வந்து இருக்குது. அதனால தான் இந்த கேட்டகரிஸும் உங்களுக்கு வந்து கவர் பண்ண. டிவிடெண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு கம்பெனி டிவிடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி யாரெல்லாம் வந்து மோஸ்ட்லி ரிட்டையர்டாக இருக்கீங்க, இல்லை பெரிய கார்பஸ் வச்சுருக்கீங்க, ஒரு ரெகுலர் இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த டிவிடெண்ட் கைண்ட் ஆஃப் திங்கை வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அண்ட் லம்சம், இதுவும் கொஞ்சம் நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். எஸ்ஐபி வந்து சிம்பிளுங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டை ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்லேயோ இல்லை ஸ்பெசிஃபிக் வீக்லேயோ நீங்கள் ரெகுலராக வாங்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி. லம்சம் வந்து சிம்பிள். உங்ககிட்ட ஒரு கார்பஸ் அமௌண்ட் ஒரு நீங்கள் ரிட்டையர்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெயிட்டாக ஒரு அமௌண்ட் இருக்கும். இல்லை ஒரு ஜாப்லேருந்து ஒரு ஜாபுக்கு ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி அமௌண்ட் ப்ளஸ் வந்து பிஎஃப் அமௌண்ட் இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா 60 டேஸ்க்குள்ளே இருந்தால் அது இன்னொரு கம்பெனி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு லாங் பீரியட் டைமுக்கு இங்கே ஜாபில் இல்லைன்னா அப்போ அந்த பிஎஃப் இந்த மாதிரி உங்ககிட்ட சேர்ற ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கேட்டகரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா லம்சம் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது, சிம்பிள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுல வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாது, ரெகுலர்னு இருக்கும், டேரக்ட்னு இருக்கும். எத்தனை பேர் வந்து ரெகுலர் டேரக்ட் டிஃப்ரெண்ட் தெரியாமல் இஷ்டத்துக்கும் எந்த டைப் எதுவுமே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். டைரக்ட் அப்படின்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இருக்குது, அதை நீங்கள் டைரெக்டாக வாங்குறது. ரெகுலர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து த்ரூ வந்து புரோக்கர் மூலிமா வாங்குறது. இப்போது ஒரு புரோக்கர் மூலிமா வாங்கினா ஆப்வியஸாக என்ன ஆகும், அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிஷன் வந்து வைப்பான். கரெக்டாக? இப்போது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு இஎல்எஸ்எஸ் ஃபண்டே வாங்குறீங்க, ஏதாவது ஒரு டேக்ஸ் சேவிங் ஃபண்டு, அது நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஜீரோதாவில் போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டேரெக்ட். ஜஸ்ட்டு அந்த பிளாட்ஃபார்மில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் போய் டேரெக்டாக வாங்குவீங்க. இது ஜஸ்ட் ஒரு டூல் மாதிரி தான் இருக்கும். அதே மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் உங்கள் பேங்க் மூலிமா வாங்கும்போது அது ரெகுலர்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, நீங்கள் என்ன அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அதில் ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட்டு அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு போகும். ப்ளஸ் வந்து இந்த பேங்க் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறனால இவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து எடுப்பாங்க. இப்போ இங்கே ஒரு பர்சன்டேஜ் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகுது, நீங்கள் ஜீரோத்தில் வாங்கும் போது அப்படின்னா, ரெகுலரில் வாங்கும்போது 2% வந்து உங்களுக்கு போகும். ஏன்னா 1% பேங்க்குக்கு, 1% வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கு. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது டைரெக்டாக வாங்கலாம். உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு தான் வேணும், எனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். உங்களுக்கு சில பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். 1% ஒரு பெரிய விஷயமா நிறைய பேர் யோசிப்பீங்க. 40 வருஷத்துக்கு 1% போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து வேல்யூ வரும்போது அதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புரியும். இல்லை எனக்கு மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எந்த ஐடியாவும் இல்லை, என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னா, எனக்கு பேங்க்கில் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, எனக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து இருக்காங்க, எனக்கு வந்து அவங்க நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்ட் நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணணுன்னா, ஆப்வியஸாக அவங்க ரெகுலர் பிளானுக்கு தான் போகணும். அப்போ தான் வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேனேஜர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸில் 8th டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். நான் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது. அந்த டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.